ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் டிசைன்லேருந்து யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ்னால் என்னென்னா, இந்த கேட்ஸை வச்சு நம்ம எந்த கேட்ஸை வேணால் நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். லைக் இந்த அண்ட், ஆர், நாட். ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டை வேணால் நம்ம இந்த யூனிவர்சல் கேட்ஸ் வச்சு டிரைவ் பண்ணலாம். ஸோ இந்த யூனிவர்சல் கேட்டில் மொத்தம் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா NAND கேட். ஸோ இந்த NAND கேட்டுன்னா என்னென்னா, AND கேட்டையும் நம்ம நாட் கேட்டையும் ஒன்னாக்குனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணால் நமக்கு NAND கேட் வந்துடும். ஸோ நான் AND கேட்டும் நாட் கேட்டும் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த NAND கேட்டோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வரும்னா, ஒரு இன்புட் அதே AND கேட் மாதிரியே தான் AND கேட்டை போட்டுட்டு தென் நம்ம நாட் கேட்டை கம்பைன் பண்ண மாட்டோம். ஸோ நாட் கேட்டை வந்து நம்ம இப்படி போடுவோம். ஸோ இதில் இருக்க இந்த பப்புள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பப்புளை ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா ஸோ இதுதான் நமக்கு வந்து NAND கேட். ஸோ இங்கே நம்ம ஏ பிங்கிற ஒரு இன்புட்டும் அவுட்புட் ஒய்ன்னு தரோம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும்னா, நம்ம AND கேட்டில் என்ன வந்துச்சு அவுட்புட்டா, அதாவது ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி வரதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AND கேட்டுட்டோம். ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா NAND கேட்டுக்கு அப்படியே வர மல்டிப்ளை வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இன்வர்ஸாக வரும். அதாவது ஒய் வந்து என்னன்னா, ஏவையும் பியையும் மல்டிப்ளை வரதோட இன்வர்ஸ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா NAND கேட். ஸோ இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ஸோ ட்ரூத் டேபிளில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 கொடுக்குறேன். ஸோ இப்போ AND கேட்டுக்கு ஒரு அவுட்புட் வருது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா NAND கேட்டுக்கும் போட்டுக்கிறேன். ஸோ NAND கேட்டுக்கும் ஒரு ஒய் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ AND கேட்டில் என்ன பார்த்தோம், நம்ம 0வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி 0வையும் 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0, 1ஐயும் 0வையும் பண்ணால் அதுவும் 0. ஸோ இப்போ 1ஐயும் 1ஐயும் பண்ணால் நமக்கு 1 வரும்ட்டேன். ஸோ இப்போ NAND கேட்டுங்கிறது AND கேட்டோட இன்வர்ஸ். ஸோ இப்போ எங்கெல்லாம் 0 இருக்கோ அதெல்லாம் NAND கேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆக வரும். 1 1 1 0. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட NAND கேட். ஸோ இப்போ NAND கேட்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர் கேட் வந்து யூனிவர்சல் கேட்டுன்ட்டோம். NAND கேட்டை வச்சு நம்மளால் எந்த கேட்டை வேணாலும் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ NAND கேட்டை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ஆர் கேட் வந்து செய்ய போகிறேன். ஸோ இப்போ ஆர் கேட்னா என்னது, நமக்கு அது வந்து ஆட் பண்ணி தருமா. ஸோ அதுதான் நமக்கு ஆர் கேட்டு. ஸோ ஏவையும் பியையும் கொடுத்தா நமக்கு வந்து கையில் ஆட் பண்ணி தரும். ஸோ இப்போ இதுவே நான் NAND கேட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னென்னா, இப்போ நான் ஒரு இன்புட் எடுக்கிறேன், ஏங்கிற இன்புட்டை வந்து NAND கேட் வழியாக தரேன். அதே மாதிரி இது வந்து ஏ இன்புட், தென் இன்னொரு இன்புட்டை வந்து நான் எடுத்து NAND கேட் வழியாக தரேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஏவோட இன்வர்ஸாக வரும், இது பார்த்தீங்கன்னா எனக்கு பியோட இன்வர்ஸாக வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் எடுத்து நான் வந்து இன்னொரு NAND கேட்டில் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ஏவையும் பியையும் ஆட் பண்ணி வர வேல்யூவாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே நான் 0, இங்கேயும் 0 தரேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், 1 1ன்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுமே NAND கேட்குள்ளே போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ 0வையும் 0வையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா NAND கேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேட்லேயே இன்னொரு கேட் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார் கேட். ஸோ இந்த நார் கேட்டுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொன்ன ஆர் கேட்டும் ப்ளஸ் நாட் கேட்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார் கேட். ஸோ இது வந்து எப்படி டயக்ராம் வரையணும்னா, டயக்ராமிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டை நீங்கள் போட்டுக்கணும். ஆர் கேட்டை போட்டுக்கிட்டு நாட் கேட்டோட பபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நான் ஏவையும் பியையும் தரணும், ஆர் கேட் என்ன பண்ணணும், எனக்கு ஆட் பண்ணி தரும். ஸோ ஏவையும் பியையும் ஆட் பண்ணி தரும். ஸோ இங்கே ஒரு பபிள் போட்டதுனால எல்லாமே இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார் கேட். ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நான் போட்டது தான், ஏவையும் பியையும் ஆட் பண்ணி அதை வந்து நமக்கு இன்வர்ஸாக தரும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம வந்து நார் கேட் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏவும் பியும் 0 தரேன். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் வரும். இப்போ ஏவும் 0 பியும் 1 தந்தால் எனக்கு வந்து ஆட் பண்ணால் எனக்கு 1 வரும். ஸோ அடுத்தது 1ம் 0வும் ஆட் பண்ணால் 1 வரும். தென் இப்போ 1 1 ஆட் பண்ணால் எனக்கு 1 வரும். ஸோ இப்போ நான் நார் கேட்டோட அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே இங்கே ஆர் கேட்டோட இன்வர்ஸ்ன்ட்டேன். ஸோ 1 0 0 0. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் நார் கேட்டை வச்சு நான் வெறும் ஆர் கேட்டை மட்டும் டிரைவ் பண்ணுறப்ப, நார் கேட்டை வச்சு நான் இப்போ ஆர் கேட். ஸோ அது எப்படின்னா, இப்போ நான் வந்து 2 ஏ பிங்கிற 2 இன்புட் எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நார் கேட்டில் தரேன். ஸோ இப்போ நார் கேட்டில் தந்தால் எனக்கு என்ன ஆகும்னா, ஏவையும் பியையும்
ப்ளஸ் பண்ணி எனக்கு இன்வெர்ஸாக போட்டுருமா. ஸோ இப்போ இந்த வர அவுட்புட்டை நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி இன்வெர்ஸ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஏ ப்ளஸ் பின்னு நார்மலான ஒரு ஆர் கேட் வந்துடும். ஸோ இந்த நார் கேட்டை வச்சு நம்ம எந்த கேட்ஸ் ஆனால் டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம வந்து நேண்ட் கேட்டையும் நார் கேட்டையும் நம்ம யூனிவர்சல் கேட்ஸுங்கிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.